ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக ஜனங்கிட்ட என்ன அப்படின்னா, இந்த ஸ்கேல்பிங் ட்ரேடிங்கில் உண்மையிலே பணம் சம்பாதிக்க முடியுமா சார்? இப்போ எவ்வளோ யூடியூப் இருக்குது, லட்சக்கணக்கான யூடியூப் இருக்குது, லட்சக்கணக்கான இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்கிறாங்க. அதை பண்ணலாம் இது பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா அதை பண்ணிடலாம் இது பண்ணிடலாம். நாங்கள் ஒன்றுமே புரியல சார். ஸ்கேல்பிங் ட்ரேடிங்கில் பணம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எப்படி முடியும், என்ன முடியும், எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஒருவேளை நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். இது 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லோரும் வந்து கலந்துக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. கிட்டத்தட்ட 4300 வீடியோஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கேன். ரைட், சரி. இப்போது லைவ் மார்க்கெட்டில் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணி அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது ஒரு மாதிரி, மார்க்கெட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க சிலர். இந்த மாதிரி இந்த கம்பெனியில் இந்த ஸ்டாக்ஸ் பல்லான ஸ்டாக்ஸ் இப்படி போச்சான் அப்படி வந்துச்சான் ஸ்டோரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சில யூடியூபாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசி எந்த பிரயோஜனம் கிடையாது. என்னுடைய ஆங்கிளில் நான் சொல்கிறது மேபி நானும் தவறாக இருக்கலாம். நான் என்னென்னா, மார்க்கெட் நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி எந்த பிரயோஜனம் கிடையாது இல்லையா? நடக்க போகிறதுக்கு முன்னாடி சொன்னால் தானே நம்ம அதை பற்றி ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ண முடியும். இப்போ நம்மளோட எஜுகேஷன் குரூப் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். லைவ் மார்க்கெட்டில் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பர்டிகுலர் ஏபிசி ஸ்டாக்ஸ் ஏதோ ஒரு ஸ்டாக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைடுக்கான பிளான் அப்படின்னா, மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியே தான் ப்ரெடிக்ஷன் இருக்குது நம்மளது. புரியுதுங்களா? மார்க்கெட் போனதுக்கப்புறம் இந்த காரணத்தினால மார்க்கெட் மேலே வந்துச்சு, உங்களுக்கு இவ்வளோ ஆர்டர் கிடச்சி தான், இந்த நாட்டில் இப்படி ஆச்சான், அந்த நாட்டில் அப்படி போச்சான் வந்துச்சான் அப்படின்னு பேசி அந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இங்கே என்னென்னா, மார்க்கெட் வந்து அப் சைடுக்கான பிளான். அப்போ என்ன பண்ணோம், பிரேக் அவுட்டில் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான். எங்கே வாய்ப்பு கிடையாது அங்கெல்லாம் ஒரு சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஃப்ரீயாக தான், நீங்கள் விருப்பம் தான் ஜாயின் பண்ணலாம். இது வந்து வெபினார் குரூப் இருக்குது, ஒரு எஜுகேஷன் சேனல் இது. இதில் நீங்கள் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட், சரி. ஸ்கேல்பிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து குட்டி குட்டி என்ட்ரிஸ் எடுத்து டக்குன்னு வெளியே வந்துட்டுங்க. அதான் சார் ஸ்கேல்பிங்கு. அப்புறம் நிறைய ட்ரேட் எடுக்கணும், அதான் சார் ஸ்கேல்பிங்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் இப்போ மனசில் தூக்கி போட்டுருங்க. நிறைய என்ட்ரிஸ் எடுத்தால் தான், குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் எடுத்தால் தான் ஸ்கேல்பிங். ஏன்னா ஆனால் ஜனங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கணும், 10-20 ட்ரேட் எடுக்கணும் ஒரு நாளைக்கு, அப்புறம் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் கேட்ச் பிடிச்சி வெளியே வந்துடணும் அப்படின்னு. கண்டிப்பாக அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. அந்த மாதிரி தாட்ஸ் தான் தூக்கி போட்டுருங்க. ஸ்கேல்பிங் அப்படின்றது என்னென்னா, இது ப்ராப்பர் பிஸ்னஸாக பண்ணணும் நீங்கள். அதாவது ப்ராப்பர் பிஸ்னஸ், எங்கே டைரெக்ஷன் எங்கே போகுது, நம்ம எந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கணும். இப்போ வந்து ட்ரெண்டில் அப் சைடு போயிருக்கோம், நம்ம ஒன்லி ஃபார் அப்பர் சைடு பிளான் பண்ணோம். நம்ம வந்து இங்கே டவுன் சைடு வந்து இதில் சேல் பண்ணலாம், இதில் சேல் பண்ணலாம்னு ஸ்கேல்பிங்கில் வேலைக்கு ஆகாது. இப்போ இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா, பல்ராம்பூர் சினி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டாக்ஸ் அப் போகுது அப்படின்னா, இதில் மேலே வந்து அப் சைடுக்கான பிளான். இப்போ ஒரு சில டைம் கேப் அப் ஆகிட்டு என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் ஓகே அதில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். நிறைய பிரேக் அவுட்ஸ் எங்கெல்லாம் பிரேக் அவுட் வருது, பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து அந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பல்ராம்பூரில் எத்தனை என்ட்ரி எடுத்திருக்கோம், 1 2 3 என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ 3 பிரேக் அவுட் கிடச்சிருந்தாலும் அந்த இடத்துல வெரி ஸ்மால் எஸ்எல் தான். நான் என்ன சொல்ல, எஸ்எல்லில் வந்து ₹1 நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா, கம்மினா கூட ₹1.50 வேணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுத்து ஒரு 7 ட்ரேட் சக்ஸஸ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த $50 மேனேஜ் பண்ணி மந்த் எண்டில் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இது வந்து ப்ராப்பர் பிஸ்னஸ். அதை விட்டுட்டு எனக்கு வந்து ஒரு ₹500 கிடைச்சா போதும், எனக்கு ஒரு ₹2000 கிடைச்சா போதும், எனக்கு ஒரு ₹3000 கிடைச்சா போதும் அப்படின்றது பிஸ்னஸ் கிடையாது. கிடைச்சா போதுன்றது வேறு கதை. எனக்கு ஒரு வேளை நஷ்டம் அடைஞ்சால் நான் வந்து அந்த நஷ்டத்தை ஏற்றுக்குன்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுவேன்றது வேறு கதை. ஓகே, இந்த ஸ்கேல்பிங் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லோ கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் லோ கேபிட்டல்னால் அவங்களுக்கு கெப்பாசிட்டி, ஒரு சிலருக்கு ₹500 லோ கேபிட்டலாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு ₹5000 கேபிட்டல் லோ கேபிட்டலாக இருக்கலாம். அவங்க கேபிட்டலை பொறுத்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஸ்கேல்பிங்கில் தாராளமாக பணம் பண்ணலாம். ஆனால் அடுத்தவங்களை நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. இப்போது நான் அந்த என்னோடய எஜுகேஷன் குரூப் கூட என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியா தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து என்னோடய சேனலில் வந்து அதை பார்க்காதீங்க. அந்த வந்து ஏன்னா அதுவும் உங்களுக்கு பழக்கமாகிடும், அதுவும் உங்களுக்கு அடிஷன் ஆகிடும். என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதான் சொல்கிறது. நான் தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணாதீங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் சொந்தமாக நீங்களாக ஓன் டிசிஷன் எடுங்க. அது வரலும் அந்த என்னுடைய ப்ரைம் குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்னு. ஒரு சில வந்து இல்லை சார் நான் ஜாயின் பண்ணணுவாங்க. அப்படி அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக கேட்டால் தான் அந்த குரூப்பில் ஆட் பண்ணுறது. இல்லைனா ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு அப்படியே ஃப்ரீயாகவே ஓடட்டும் விட்டுறது. ஓகே, ஸோ இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். டிசிப்ளின் அப்படின்னா என்ன, ஒரு ஏரியா பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணணும். இல்லை இந்த மாதிரி மார்க்கெட் கீழே வந்துச்சு, நான் வந்து ஷார்ட் பண்ணி கீழே ப்ராஃபிட் பண்ண போகிறேன், இல்லை மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் ஆகும், நான் ரிவர்ஸில் ப்ராஃபிட் பண்ண போகிறேன் அப்படின்றது ஆப்போசிட். எதாவது திங்கிங் மைண்ட் இல்லையா, அது ட்ரெண்டு கூடவே போகணுன்றது ஒரு டிசிப்ளின். அந்த ஒழுக்கமான நிலை வந்தால் கண்டிப்பாக அவங்கள மேலே ஏற்றி விட்டுரும். அப்புறம் லோ கேபிட்டல். அப்புறம் அடுத்து அவங்கள பார்த்து காப்பி ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஏன்னா என்றைக்காக தான் விட்டுட்டு போயிடுவாங்க அவங்க.
இப்போ நம்ம சேனல் கிட்டத்தட்ட 7-8 வருஷம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. 8 வருஷத்தில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 64,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணவங்க வெறும் 10,000 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து எத்தனை 5 மில்லியன், 2 மில்லியன், 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே. ஒரு விஷயத்தை வந்து அட்ராக்ஷன், நான் இவ்வளோ சம்பாரித்தேன், கோடிகளில் சம்பாதித்தேன், பல கோடிகளில் ஊரை சுற்றினேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டால் எல்லோரும் தான் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை ஷோ ஆஃப் காமிச்சா தான் வந்து பிஸ்னஸ், அவங்களுக்கு அது பிஸ்னஸ். இப்போ எனக்கு வந்து என்னை வெபினார் கிளாஸஸ் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. சார் நான் வந்து இதுமாதிரி ஆடு கொடுங்க சார், இப்படி நிறைய கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கோர்ஸஸ் எடுத்து சம்பாதிக்கணும் அப்படின்னா அது வேறு கதை விடுங்க. இப்போ இன்றைய கடைசி இன்றைக்கி டிஸ்கவுண்டட் ஆஃபரு, இந்த கோர்ஸ் இத்தனை ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸில் சம்பாதிக்கிறவங்க மாதக்கணக்கில் மாதத்தில் எவ்வளோ லட்சங்களில் சம்பாதிக்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி விஷயம் ஏன்னா நான் ஒரு வேளை அந்த கோர்ஸஸே மெயின் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டேன்னா மேபி நான் வந்து ஃபோக்கஸ் கோர்ஸில் போய்டும், அதில் சம்பாதிச்சு போயிட்டு இருப்பேன். நான் கோர்ஸஸில் ஏன் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுல அப்படின்னா யாரும் கற்றுக்கிறதுக்கு விரும்பலை ஃப்ரெண்ட்ஸ், யாரும் கற்றுக்கிறதுக்கு விரும்பலை. அதனால தான் நம்ம ஒன்லி ஃபார் இன்ட்ரெஸ்டிங் பீப்புள் வந்தாங்கன்னா, ஏன்னா இது வந்து பல மாதங்கள் ஆகும். ஸோ அந்த பல மாதங்கள் வந்து அவங்களுக்கு அந்த பொறுமை இருந்தால் மட்டும்தான் வந்து சொல்லித்தர முடியுமே தவிர இல்லை இது ஃபோர்ஸ்ஃபுல்லி இப்படி தான் அவங்களுக்கு புரியதில்லை. அதனால் ஒன்லி ஃபார் இன்ட்ரெஸ்டட் பர்சன் மட்டும்தான் வந்து வெபினார் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனாக என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் நீங்களும் அந்த ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று விஷயம் என்னென்னா கற்றுக்கணும், ஸ்கேல்பிங் கற்றுக்கணுன்ற ஒரு ஆசையில் என்ன பண்ணுறாங்க, யாராச்சும் சோஷியல் மீடியா கிடச்சா டக்குன்னு போய்ட்டு அவங்களை காப்பி பண்ணி ஒரு ஏதோ 2-3 வீடியோ பார்ப்பாங்க, அட்ராக்ஷன் ஆகிட்டு சார் உங்கள்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அந்த தப்பையும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில வீடியோஸ் வச்சு ஒருத்தரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. ஒரு 3-6 மாதம் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறது புரிஞ்சால் மட்டும் அவங்கக்கிட்ட நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீங்கள் புரியாமல் ஏதோ ஒரு பார்த்துட்டிங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும், உங்களுடைய பணமும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு ஒரு ஸ்கேல்பிங்கிறத முறைப்படி கற்றுக்குங்க, யாருக்கிட்டையாவது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக மேலே வரலாம். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த பல்ராம்பூர் சினி மில்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்னொரு ஸ்டாக்ஸ் இதை அமைச்சுன்னு நினைக்கிறேன், டிடி பவர் கூட இதில் கூட ஒரு அப்பு சைடுக்கான பிளான் இதில் கூட நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 437 பிரேக் அவுட் ஆனால் கூட நல்ல மூமெண்டம் 1:1, 1.5 இங்கே இதில் வெளியே வந்தால் கூட ஈஸியாக நம்ம வந்து அந்த பாயிண்ட்ஸை கேட்ச் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணுங்களேன். நீங்கள் ஒரே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த லைவ் மார்க்கெட்டில் இந்த வியூஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னா நம்ம எஜுகேஷன் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வெபினார் என்ன கற்றுக்கணும் சார் அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் வெபினார் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.